Hey guys, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபிலிமோரா வச்சு எப்படி வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வீடியோஸை உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக வந்து ஒரே ஒரு வீடியோ, அதாவது இந்த சைடு ஒரு வீடியோ இருக்கும், இந்த சைடு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா இந்த சைடு ஒரு வீடியோ இருக்கும், இந்த சைடு ஒரு வீடியோ இருக்கும். ரெண்டு வீடியோஸ் வந்து ஒரே டைமில் ப்ளே ஆகும். இது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய இதில் நம்ம பார்த்துருப்போம், நிறைய மூவிஸு நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நீங்கள் 2 வீடியோவில் மட்டும் பண்ண முடியும் கிடையாது, நீங்கள் 4 வீடியோ கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வீடியோஸை எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு டெமோ காட்டுற நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. ஸோ இப்போ இதில் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். வால்யூம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்காக வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் நீங்கள் எதுவும் க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க, கரெக்டாக? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபிலிமோரை வச்சு அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ ஃபுட்டேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இப்போது 2 வீடியோ தேவைப்படும், கரெக்டாக? ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ இங்கே இருக்குது. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நார்மலாக க்ராப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து நார்மலாக அப்படி வைக்க முடியாது, இது வந்து க்ராப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ராப் பண்ணிடலாம். சென்டராக வச்சு நான் வந்து இதை க்ராப் பண்ணிடுறேன். இதே மாதிரி நீங்களும் க்ராப் பண்ணணும், ஓகேவா? ஸோ க்ராப் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு இது எடுத்துடுங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு சைடில் இருக்கட்டும், ஓகேவா? ஓகே, ஸோ இது ஒரு சைடில் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து க்ராப் பண்ணணும். இதை வந்து எந்த சைடில் நீங்கள் கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அதாவது இப்போது இந்த வீடியோ இருக்குது அப்படின்னா இந்த சைடு ஒன்று வருது, இந்த சைடு ஒன்று வருது, கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிலிமோராவில் வந்து இது எல்லாமே மேனுவலாக தான் பண்ணணும், அதனால நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ வந்து இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து இந்த சைடு வரணுமா, இந்த சைடு வரணுமா, லெஃப்டா ரைட்டா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து லெஃப்ட்டில் வரணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபிலிமோராவில் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஃபில்டர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த ஃபில்டர்ஸில் தான் நம்ம போன வாட்டி யூஸ் பண்ணோம், கரெக்டாக? ஸோ இந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது இதில், ஓகே. ஸோ இது வந்து நம்ம போன வாட்டி யூஸ் பண்ணோம். இப்போ நான் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி ஆகும் வீடியோ? ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கலர் டோன் வந்து மாறும், கரெக்டாக? ஸோ இது வந்து போன வாட்டி நம்ம யூஸ் பண்ணது, பட் இப்போ இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஃபில்டர்ஸ் நம்ம போன வாட்டி யூஸ் பண்ணோம், இதில் வந்து யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த யூட்டிலிட்டியை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்டரு, ஷேப் மாஸ்க், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இதில் வந்து க்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும், ஓகேவா? ஸோ க்ராப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த க்ராப் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராக் பண்ணி எந்த வீடியோவில் நீங்கள் ப்ளேஸ் பண்ண நினைக்கலாம் அந்த வீடியோவுக்கு மேலே கிடையாது, அந்த வீடியோலேயே அப்படியே வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்படி மேலே பண்ணக்கூடாது, அந்த வீடியோவிலே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும், இப்படி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த க்ராப் எஃபெக்ட் வந்து இந்த வீடியோக்கு ஆட் ஆயிரும். இப்போ நான் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் வருது, ஓகேவா? இந்த எஃபெக்டில் நான் கீழே வந்து பார்த்தேன் அப்படின்னா வீடியோ எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து க்ராப் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம தான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ அதனால இது வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட்டில் வந்து, ஓகேவா? ஸோ கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணி சென்டராக வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து லெஃப்ட்டில் வந்து எவ்வளோ லோ பண்ணுமோ அவ்வளோ பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நீ அப்போ இப்படி ஃபுல்லாக போகக்கூடாது, இப்படி போனீங்க அப்படின்னா வீடியோ வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட்டில் வந்து ஒரு 30 அப்ளை பண்ணிக்கிறேன், அதே மாதிரி ரைட்லேயும் ஒரு 30 இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்படி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுல வந்து பொசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த பொசிஷன் மேலே நீங்கள் மவுஸ் வச்சிங்க அப்படின்னா மூவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதை வந்து நீங்கள் மவுஸை கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். அப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்து நவுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சென்டர் சைடில் நீங்கள் மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பொசிஷனை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா இதோட பொசிஷனை வந்து நம்ம வந்து ரைட் சைடில் வச்சோம்னா ரைட் சைடில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இன்னொரு வீடியோ தேவைப்படும். ஒரு சைடு நம்ம வீடியோ ரெடி பண்ணிட்டோம், இப்போ நமக்கு வந்து இன்னொரு சைடு வீடியோ தேவைப்படும். இப்போ அதே வீடியோ கூட நீங்கள் ட்ரா பண்ணி மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி மேலே வச்சிங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் கீழே வைக்கணும்.
ஸோ கீழே வச்சுட்டு இப்போது இதையும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மேபி இது வந்து நான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு இது வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதையும் நான் க்ராப் பண்ணணும். ஸோ க்ராப் பண்ணேன் அப்படி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இது வந்துருச்சு ஓகேவா. பட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் இதை மூவ் பண்ணணும். ஸோ லைட்டாக மூவ் பண்ணியாச்சு. ஓகே பட் இப்போ ப்ளே ஆனிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த வீடியோ வந்து சென்டரில் இருந்தாலும் இந்த வீடியோ வந்து சென்டரில் இல்லை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கரெக்டாக சென்டரில் இருக்குது. நம்ம க்ராப் பண்ணிட்டோம். இந்த வீடியோ நம்ம க்ராப் பண்ணல, அதனால வந்து ஓரமாக மட்டும் தான் தெரியுது. ஸோ இந்த கீழே இருக்கிற வீடியோவை நீங்கள் வந்து க்ராப் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இன்னொரு மெத்தட் இருக்குது. ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து வீடியோ எஃபெக்ட்ஸ் வந்து இதில் இருக்காது. ஏன்னா நம்ம இது வந்து க்ராப்புங்கிற அந்த எஃபெக்டை வந்து இதில் ஆட் பண்ணல, அதனால இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்குல்ல, இதில் போயிட்டு ஜஸ்ட் பொசிஷனை மட்டும் சென்டர் ஆக்கி விடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து என்ன தெரியணுமோ அந்த பொசிஷனை மட்டும் நீங்கள் சென்டர் ஆக்கி விட்டால் போதும். இது மாதிரி வந்து பொசிஷனை மட்டும் பார்த்து உங்களுக்கு எப்படி வேணுமோ, எப்படி உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் சென்டர் பண்ணி விட்டாலே போதும். ஸோ இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் இது முடிச்சப்பறம் இது நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் ஃபில்டரில் போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டுக்குமே ஆட் ஆகும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே ஆட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயந்தான். இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதிலே வந்து நீங்கள் 4 பேர், அதாவது 4 ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி பண்ணலாம், இல்லை 10 ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி பண்ணலாம். அது உங்களோட விஷ் தான். பட் பேசிக்காக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இது உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன்.